ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். ஸோ 2024 ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருச்சு. 2025 வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 2024 பார்த்தீங்கன்னா நிறைய 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 லெசன்ஸ், லைஃப் லெசன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ 25 வந்து தைரியமாக எதிர்கொள்ளணும். நிறைய 24ல் நிறைய வந்து குட் லெசன்ஸும் கிடச்சிச்சு, பேடு லெசனில் என்ன குட்டு பேடுன்னு, லெசன்னாலே குட்டு தானே. ஓகே, எந்த ஒரு விஷயமுமே நம்ம நல்லதுக்காக தான். ஓகேங்களா? எல்லாருமே வந்து கரெக்டாக இருப்பாங்கன்றது சொல்ல முடியாது. ஸோ வந்து அதாவது என்ன மாதிரி லெசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு லெசன் தான். ஸோ எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து அந்த லெசன் கிடைக்கும். அந்த லெசன் வந்து போன வருஷம் சிறப்பாகவே கிடச்சிருச்சு. ஸோ நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போது நானுமே கூட சில பேருக்கு வந்து ஒரு லெசனாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் எல்லாரும் லைஃப்லேயும் யாராவது ஒருத்தவங்க அந்த லெசனை கற்றுக் கொடுக்க வருவாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணமாக இருப்போம். ஸோ அதனால் நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண வேணாம், யாரையும் வந்து பழி சொல்ல வேணாம். ஸோ வந்து இதுவரையும் நடந்தது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, இனிமேல் என்ன நடக்க போதோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு போல்டாக எதிர்கொள்ளணும், அவ்வளோதான். ஸோ 2024 வந்து எல்லாருக்குமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி 2025ம் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது தான் நானும் ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். அதுதான். அது இல்லாமல் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளாக வந்து நான் எந்த வீடியோஸுமே போடல. ஓகேவா? ஸ்டிச்சிங் வீடியோவும் போடல, எந்த வீடியோவுமே போடல. ஸோ அதுக்கெலாம் ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன ரீசன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து நிறைய அந்த மாதிரி லெசன்ஸ் கிடைச்சாலும் நிறைய வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, என்னோடய ட்ரீம், நான் ஒரு ட்ரீம், அதாவது நான் இப்படி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. பட் ஆனால் நான் அப்படி அதாவது அது எனக்கு ஒரு ட்ரீம் தான். பட் ஆனால் அதுக்கு பாசிபிள் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து அது நடந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு 2024 வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 வருஷமாகவே எதுவுமே நல்லால. பட் எல்லாமே நம்ம கடந்து தான் வந்தாகணும். அதனால 2024 வந்து 2022 மோசம் இல்லை, அது வேணால் நான் ஒத்துக்குவேன். 2022லேயும் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 குட் பேட் அப்படி இருந்துச்சு. 2023 வந்து ஒரு 75 வந்து குட்டாக இருந்துச்சு, ஒரு 25 வந்து பேடாக இருந்துச்சு. 24 வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே 50-50 அப்படி அந்த ரேஞ்ச். ஓகேவா? அதனால் 25 சாரி, முன்னாடி 24ன்னு தானே சொன்னேன், சாரி மறந்துட்டேன். 25 வந்து நல்லதாக இருக்கும்னு நம்புகிறேன். நல்லதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 25க்கு ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எடுத்திருக்கேன். பட் இந்த ரெசல்யூஷன் எடுத்ததை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அதனால் நான் எடுத்திருக்க எதையுமே வந்து நான் ஷேர் பண்ண விரும்பலை. ஸோ அது நடக்கிறது நடக்கட்டும். சரி, ஏன் இத்தனை நாள் வீடியோஸ் போடல அப்படின்றதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகிட்டேன். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் திடீர்னு ஏன் அது அப்படின்னு கேட்டால், ஆமாம் திடீர்னு தான். இது வந்து நான் எப்படின்னா ஒரு ட்ரீம் இருந்துச்சு. எனக்கு வந்து அது பிடிக்கும், மேக்கப் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். ஸோ அது பண்ணணுன்ற ஒரு இது வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றதுனால அது வந்து ஒரு பாசிபிள் இல்லாத விஷயம் அப்படின்னு நான் வந்து அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் போடல. பட் ஆனால் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் இருந்துச்சு.
பட் லாஸ்ட் இயர் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அந்த கோர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? அதுவே எனக்கு வந்து 2024 எப்படி சொல்கிறது, நிறைய நெகட்டிவ் இருந்தாலும் ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் அதை பார்க்குறேன். ஸோ எனக்குன்னு தனியாக ஓன் கெரியரை வந்துட்டு நான் 2025 பில்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து இனிமே வந்து இந்த சேனலில் ஸ்டிச்சிங் வீடியோவும் வரும், அதே மாதிரி இந்த மாதிரி மேக்கப் வீடியோஸும் வரும். ஸோ வந்து இப்போது மேக்கப்புக்குன்னு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வந்து யோசிக்கிறேன். பட் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓப்பன் பண்ணலான்னு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் இந்த சேனல்லே வந்துட்டு கண்டினியூ பண்ணுவேன். எனக்கு ஒன்றும் அதில் இஷ்யூ கிடையாது. ஸோ மேக்கப் அதுக்கு வந்து எப்படி போனேன் அப்படின்னா, அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை திருப்பூரில் கற்றுக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்க பேஜ் போய் பார்க்கும்போது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. சரி, ஃபீஸும் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணி கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுமே எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குது ரொம்பவே. ஏன்னா இந்த அளவுக்கு சொல்லி தந்திருக்காங்க அப்படின்றப்போ எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். திருப்பூரில் வந்து மாயா மேக் ஓவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தான் நான் வந்து கற்றுக்கினேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு அவங்க ரியலாகவே நல்லாவே சொல்லித்தராங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அதுதான், இனிமேல் இந்த சேனலில் வந்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோவும் கண்டினியூஸாக வரும், அதே மாதிரி மேக்கப்பும் வரும். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு மேக்கப் தனியாக வேணும்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். அது நான் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு அதை நான் வந்து முடிவு பண்ணுறேன். ஓகேவா? இந்த அப்டேட்டை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா 35 days கிளாஸு நான் வந்து மேக்கப், அதாவது ப்ரைடல் மேக்கப் ப்ளஸ் பேசிக் பியூட்டிஷியன் அதுவும் முடிச்சிருக்கேன். ஸோ வந்து அதனால தான் அந்த 35 daysன்றதுனால இந்த 1 month வந்து என்னால் பெருசாக வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நான் தான், வீடியோஸ் எடுக்கிறதுமே நான் தான். ஸோ நான் வந்து அங்கே போனதுனால என்னால் வந்து இதில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோஸ் போடலனும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இனிமேல் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ வரும். நான் ஷார்ட்ஸும் அட்லீஸ்ட் பெரிய வீடியோ போடலனாலும் ஷார்ட்ஸ் போடுவேன். பட் ஷார்ட்ஸுமே என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அங்கே வந்து ஃபுல் டே வந்து எனக்கு அங்கேயே இருக்க மாதிரி இருந்ததுனால என்னால் வந்து சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ இந்த நியூ இயர்லேருந்து நம்ம வந்து நான் வந்து ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஒர்க்கும் வந்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன், ஷார்ட்ஸ் போடுறேன், பாருங்கள். பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்களோட மேரேஜ்க்கு அந்த மாதிரி உங்களோட ஈவெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். எல்லாத்துலேயும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஸோ எங்கேனாலும் நான் வந்து ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன். எனக்கு வந்து என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னை வந்து கூப்பிடணுமா வேணான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே மேக்கப்புன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அது வந்து எனக்கு ஒரு ட்ரீமாகவும் இருந்துச்சு. பட் ஆனால் என் ஃபேமிலியில் வந்து அது ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்கலை தான். இப்போ அதாவது அப்போ இருந்த காலகட்டம் வேறு. அப்போது இருந்த காலகட்டத்தில் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றப்போ அது வேறு விதமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க. ஒரு மாதிரி அது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ஆகக்கூடாது, அதாவது சினிமா லைனில் இருக்கவங்க மட்டும்தான் அதுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே மாறுது இல்லையா? ஸோ அதனால் எங்கள் வீட்டில் அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக இது பண்ணல. அதுவும் நல்ல இது தான், நிறைய பேர் கற்றுக்குறாங்க, நீ போய் கற்றுக்கோ. ஏன்னா நாங்கள் கடை வச்சுருக்கிறதுனால
நிறைய பேர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் நல்லா மேக்கப் பண்ணுறவங்க அவங்களுக்கு யாராவது தெரியுமான்றவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதையே நம்ம பண்ணக்கூடாது, எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுவும் வந்து அது என்னோடய ட்ரீமு. பட் நான் அதுக்காக அதை பண்ணியே ஆகணும்னு நான் நினைக்கல அந்த விஷயம். ஆனால் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றதை வந்து ரொம்ப நாள் நினச்சிருக்கேன். அது நான் எனக்கே தெரியாமல் நான் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்திருப்பேன் போல். ஸோ அது வந்து இன்றைக்கி ரியல் ஆகிருக்கு. அதனால் எனக்கு அது ஒரு சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான். ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ, அதுக்கப்புறம் மேக்கப் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானையும் போட்டு விட்டுருங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் மேக்கப்புக்குன்னு தனியாக சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறதை பொறுத்து தான் நான் போடுவேன். ஓகேவா? ஸோ வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஸோ எல்லாத்துக்கும் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ இதனால தான் வீடியோ வரல, இதனால தான் டிலே ஆச்சு. ஓகேங்களா? ஸோ சாரி ஃபார் தட். இனிமேல் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வரும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பாய்.